எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். சென்னையில் இருக்கேன். நான் வந்து சாரை வந்து 2013 வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் காண்டாக்ட் பண்ணேன். சாரை பற்றி நிறையா பேர் வெளியே வந்துட்டு நிறையா சொல்லுவாங்க. சார் வந்துட்டு பல விஷயங்கள் சொல்லுவார். ஜாதக ரீதியாக வந்து பல விஷயங்கள் நடந்தது, அந்த மாதிரி எல்லாம் பேசி நான் வந்து சார் வந்து 2018 பார்த்தேன். 2018 பார்க்கும்போதே எனக்கு நிறைய ஆச்சரியங்கள்லாம் நிறைய ஏற்பட்டது உண்டு. உள்ளே வரும்போதே வந்துட்டு இன்னார் பேரை சொல்லுவார், இவங்க வருவாங்கன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபோன்லேயே கேட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற சொல்லுவார். இங்கே இருக்கீங்களான்னு கேட்பாரு. இதில் நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட முடியுமா, ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். அது மாதிரி சில கூஸ் பம்ப்ஸான விஷயத்தெல்லாம் நேரில் பார்க்கும்போது இது எப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் அப்போ கூட வந்துட்டு பெருசாக வந்துட்டு சார்கிட்ட வந்துட்டு எதுவும் கேட்டது கிடையாதுன்னா எங்களுக்கு வந்துட்டு புரியாது. ஆனால் வந்துட்டு அவர் சொல்றது எல்லாமே நடக்கும், திருப்பி அவர் சொல்றது தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இதுவாச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனால் சார் எல்லாமே என்ன சொல்லுவார்னா, எல்லாமே வந்துட்டு கிரகம் எல்லாமே வந்துட்டு கட்டத்தில் தான் இருக்கு, நீங்க வந்துட்டு சரியா படிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் அவர் வந்துட்டு ரொம்ப ஊக்குவிச்சு பேசுவாரு. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் யார்கிட்டயுமே பார்க்க மாட்டாரு. எப்படியா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்க மாட்டாரு. அவருக்கு தேவையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஊக்கம் இருக்கா, அவங்களுக்கு வந்து கத்துக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அவரே வந்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்து அவரே சொல்லி கொடுப்பாரு, எந்த விஷயமா இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இன்னொரு விஷயம், இது வந்து சாரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் உழைப்புன்னுன்றது தான். சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்கேவி சிஸ்டம் மூலயமா வந்துட்டு பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், பல பேருக்கு பர்சனலா எனக்கே கூட வந்துட்டு நிறைய வந்துட்டு பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எப்படி நம்ம வந்துட்டு சொல்றது, நம்மளால வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இன்ஃபினைட் மாதிரி. அவர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டு நீங்க வந்துட்டு இது ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீங்க எதுவே பண்ண முடியாது. நீங்க ஜோதிடம் நினைச்சு பேசிட்டு இருப்பீங்க, அவர் அந்த பக்கம் ஜெர்மன்ல நடக்கிற விஷயத்த பேசிட்டு இருப்பாரு. ஜெர்மனியும் ஜோதிடத்தையும் கனெக்ட் பண்ணுவாரு, பெல்ஜியமையும் ஜோதிடத்தையும் கனெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஜோதிடம்ன்றது அது வந்துட்டு எல்லாத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மருத்துவம் இருக்கு, எல்லா விஷயமுமே அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இதுவானாலும் அவர் வந்துட்டு அதையே பத்தி தான் திருப்பி ரீதிங்க் பண்ணுவாரு, அதையே பத்தி தான் புக்கு படிப்பாரு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புக்கு எழுதியிருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற அந்த குணம் வந்துட்டு அவர்கிட்ட மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த வயசுலயும் ஏதோ வேற ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் எழுதியிருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு பாராட்டுற குணம், எப்பயுமே வந்துட்டு ரொம்ப எல்லாரையுமே வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவர்கிட்ட தான் இருக்கும். இந்த ஆபீஸ்குள்ள நிறைய பேர் வருவாங்க, பல பேருக்கு வந்து ஜோதிடம் அது சம்பந்தமா எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வரதுக்கு என்னன்னா, சாரை வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அவர் வந்துட்டு சொல்ற அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் வந்துட்டு பல குடும்பங்களை வாழ வச்சிருக்கு. அந்த மாதிரிதான் அவர் வந்துட்டு அவருக்கு, அதாவது ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும். அதாவது இவங்களால மட்டும் அவங்க வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அதுக்காக அர்ப்பணிச்சவங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஜோதிடத்துக்காக தன்னோட வாழ்க்கையில வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிச்சவர். அதுக்காகவும் அதை தேடியும் பயணம் பண்ண ஒரு சில பேர்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு கண் கூட நாங்க பார்த்தது வந்துட்டு வசந்தன் சார் மட்டும்தான். அந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது, அது வந்துட்டு ஏன் அந்த விஷயம் நடக்குது, அதுக்கு காரணம் காரியம் எல்லாத்தையும் வந்துட்டு ஜோதிட ரீதியா அவரால் மட்டும்தான் பொருள் விளக்கம் நமக்கு கொடுக்க முடியும். அதனால எதுவுமே வந்துட்டு சும்மா எல்லாரையுமே வந்துட்டு அவர் பாராட்டுவாரு, ஊக்குவிப்பாரு, கத்துக்க சொல்லுவாரு. இதை கத்துக்கணும்ன்ற விஷயத்த அவர் கொண்டு வந்தாரு. இதை வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆக்கணும், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும், நம்மளோட வந்துட்டு அது கடந்து போயிடக்கூடாதுன்றதுனால தான் அவர் இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வந்துட்டு சாரோட அவங்க மிஸ்ஸஸ் மீனாட்சி மேடமும், அதுக்கப்புறம் மிஸ்டர் சதீஷ் சார், அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், இவங்கெல்லாம் வந்துட்டு முன்னெடுத்து இந்த விஷயத்த நடத்துறது இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, அடுத்த வரும் பல தலைமுறைக்கு வந்துட்டு என்கேவி சிஸ்டம் வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும். அவர் வந்துட்டு சாதாரணமா 4 வரியில சொல்லணும்னா, அவர் வந்து சூக்ஷமங்களின் சுந்தரன், பலரது வீழ்ச்சிகளை வென்றெடுத்த வித்தகன், ராமச்சந்திரன் பக்தன், எம்மை ஆளும் சித்தன், உன் கால் பிடித்தே வாழும் இந்த பக்தன். இதுக்கு காரணமும் வந்துட்டு அவரோட கட்டத்திலே இருக்கு. இந்த 4 வரையும் நீங்க அவரோட கட்டத்துல தேடினீங்கனாலே தெரியும். அவருக்கு வந்துட்டு குரு உச்சம், செவ்வாய் உச்சம், சந்திரன் உச்சம், சனியும் உச்சம். அதனால வந்துட்டு
இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றதுக்கு ஒரே உதாரணம் என்றும் வசந்தன் சார் தான் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.